வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க பரக்கண்ண பேசுறேன். இன்னைக்கு நம்ம பிரம்மஸ்தானம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு தான். சில பேர் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாம விட்டுருக்கலாம். ஆனா நான் ஒவ்வொரு இடத்துக்கும் பல இண்டஸ்ட்ரிக்கு போய் வாஸ்து பார்த்து கொடுத்துருக்கிறேன், வீட்டுக்கு வாஸ்து பார்த்து கொடுத்துருக்கிறேன். அங்க போகும்போது முக்கியமா இந்த பிரம்மஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா பிரம்மஸ்தானம் மட்டும் பாதிப்பு என்பது ஏற்பட்டுச்சுன்னா எல்லா வகையிலும் வந்து பிரச்சனைகள் என்பது கொடுக்கும். பிரம்மஸ்தானம்னா என்னன்ற நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். மூர்த்திகளில பிரம்மா வந்து ஆளுமை செய்யக்கூடிய பகுதி பிரம்மஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மஸ்தானம்னா என்னன்ற நம்ம புரிஞ்சுக்கணும். பிரம்மஸ்தானம்னா சென்டர் பாயிண்ட், சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவாங்க. அதாவது ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துக்காக இருந்தாலும் சரி, அந்த இடத்துடைய சென்டர் பாயிண்ட் என்னவோ அதான் பிரம்மஸ்தானம். சரிங்களா? அது எப்படி நம்ம கணக்கு பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இது வந்து வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். இதுல டயகனலா ஒரு லைன் என்பது போடுங்க. இந்த பக்கம் டயகனலா ஒரு லைன். இங்க மிட் பாயிண்ட், இந்த மைய புள்ளி வருதுல, இதான் பிரம்மஸ்தானம் அப்படின்றது சொல்லப்படுகிறது. இந்த இடத்த வந்து பிரம்மா ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது. வாஸ்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வடகிழக்குல வந்து தலையை வைத்து இப்படிதான் அவருடைய நாபி அந்த மைய புள்ளியாக இந்த இருக்கிறதுனால இந்த இடத்துல போதுமான வரையில வந்து பெரிய அளவுக்கு வெயிட்டு, எந்த ஒரு கனமான ஒரு விஷயத்த அந்த இடத்துல ஏற்றக்கூடாது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போறாங்கன்னா சில பேர் நிறைய தவறுகள் பண்ணிடுவாங்க. இந்த விஷயம் செப்டி டேங்க் இங்க இருக்கணும், கிச்சன் இங்க இருக்கணும், இது அதாவது பெட்ரூம்லாம் இப்படி அமைப்புகள் இருக்கணும், மற்ற விஷயங்கள் டாய்லெட் பாத்ரூம் இங்க இருக்கக்கூடாது, இப்படிலாம் பிரச்சனை வரும். இதை மட்டும் தான் கவனிப்பாங்க. எல்லாருமே இப்பெல்லாம் தெரியுது. அடிப்படையா ஒரு விஷயங்கள் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் கவனம் தெரியும். ஆனா வாஸ்து என்பது அப்படி பார்க்கக்கூடாது. அனுபவ ரீதியாக அது வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். சரிங்களா? ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போறோம்னா அந்த இடத்துடைய அந்த நபருடைய ஜாதகம், யார் அந்த பேர் யார் பேர்ல இருக்குதோ அந்த நபருடைய ஜாதகத்தை என்ன கொடுப்பனை வச்சிருக்கிறாரு, அவருடைய ஜாதகத்தை 4ஆம் பாவத்தின் கொடுப்பனை எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட கர்மா வாங்கி வந்திருக்கிறாரு அப்படின்ற ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். சில இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலையே செய்ய முடியாம இருக்கும். போய் எடுத்த உடனே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த தடை நம்ம சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணம் காசு தான் இருக்கும். பணம் காசு இருந்தாலும் அவங்க பெரிய அனுபவிக்க மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா அந்த அனுபவிக்கக்கூடிய அந்த கொடுப்பனை என்பது அவங்களுக்கு இல்லாம இருக்கும். அதே போலதான் ஒரு இடத்துக்கு நம்ம போய் பாக்குறோம்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு நிறைய பணம் காசு இருக்கும், எல்லா மேன் பவர், எல்லா விஷயங்களும் இருக்கும். ஆனா அவங்களால ஒரு விஷயத்த செய்ய முடியாது. காரணம் என்ன? அவங்க ஜாதகத்துல அந்த வீடு நிலம் சார்ந்த வகையில ஏதாவது தோஷங்கள், கர்ம பதிவுகள் என்பது இருக்கும். அது என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். எடுத்தோடனே உள்ள போனவனே இது விஷயம் இங்க வரணும்னு சொல்லுங்கன்னா அது அடிப்படையிலே தவறான ஒரு விஷயம். அது எல்லாரும் பண்ணிடலாம். வாஸ்து என்பது அப்படி இருக்கக்கூடாது. அது உள்ளார உணர்ந்த ஒருத்தவங்களாலதான் அந்த விஷயத்தை எடுத்து நம்மளால சொல்ல முடியும். நான் ஒரு இடத்துக்கு நான் போனவனே அவங்க ஜாதகத்தை நான் செக் பண்ணுவேன். பார்த்துட்டு அவங்க 4ஆம் பாவத்தில் என்ன விதமான கொடுப்பினை இருக்கு, 4ஆம் பாவத்துல பர்டிகுலரா ராகு, கேது, சனி இது போல பாவ கிரகங்கள் இருக்கும்போது மனை சார்ந்த தோஷத்தை நிச்சயமா அனுபவிப்பாங்க. 4ஆம் பாவத்துல இருந்தாலோ இல்ல 4ஆம் அதிபதி ராகு, கேது, சனியோட சேர்க்கையோ இல்ல வந்து சனியோடைய பார்வையோ இல்ல சனியோடைய வீட்டுல இருந்தாலோ இல்ல இந்த 3 கிரகத்தோடைய நட்சத்திரங்கள் வருதுல, இப்ப கேது எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்வினி, மகம், மூலம். ராகு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம். அதே போல சனியோட நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது பூசம், அனிஷம், உத்திரட்டாதி. இது போல 3 கிரகத்து நட்சத்திரங்கள்ல 4ஆம் அதிபதி இருந்தாலும் அந்த மனை சார்ந்த வகையில் தோஷம் இருக்கும். அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த அந்த லேண்ட்ல வந்து பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கான கொடுப்பனை என்ன கர்மா என்ன, அது எந்த கோவில்ல போய் ஒரு விஷயத்த போய் பண்ணாங்கன்னா அங்க நம்ம வேலை அரைக்கும் போது எந்த ஒரு தடைகள் ஏற்படாது அப்படின்னு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மண்ணு எப்படி இருக்கு, அந்த லேண்ட் எப்படி இருக்கு, ஏதாவது தோஷங்கள் தான் இருக்கா அப்படின்றத பிரசனம் போட்டு பார்க்கணும். அந்த மண்ணுக்கான ஜாதகம் ஒரு விஷயம் இருக்குதுல்ல, மனிதனுக்கான ஜாதகம் பார்த்துட்டோம், அந்த மண்ணுக்கான ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது இருக்கு. அப்ப எல்லாருக்குமே ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது இருக்கு இந்த உலகத்துல. அப்ப அந்த மண்ணுக்கு எப்படி நம்ம ஜாதகத்தை போடுவோம்? பிரசனம் தான். அந்த மண்ணுல நம்ம ஒரு பிரசனம் போட்டு பார்த்து அந்த லேண்ட்ல ஏதாவது தோஷங்கள் இருக்கான்றத நம்ம செக் பண்ணணும். இப்ப நான் ஒரு லேண்ட் போய் நீங்க போய் வாங்க முன்னாடி பார்க்க போறீங்கனாலும் சரி, சில விஷயம் நான் ஆலோசனை கொடுப்பேன். அந்த லேண்ட் வந்து நல்ல பாசிட்டிவிட்டி தருதான்றத அந்த லேண்ட்ல ஒண்ணுக்கு ஒண்ணு பள்ளம் தோண்டி அந்த இடத்துல அந்த மண்ணை எடுத்துட்டு ரிட்டர்ன் அந்த மண்ணை போடும்போது சரி விகிதத்துல போய் அடையப்படக்கூடாது, இல்ல குறையவும் கூடாது, அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மண்ணு நல்ல சிறப்பான ஒரு அமைப்புல இருக்குன்ற நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மண்ணில் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு பள்ளம் தோண்டி அந்த குழியில வந்து பாத்தீங்கன்னா தண்ணி என்பது ஊற்றி அந்த கொஞ்ச நேரம் ஊற விட்டு அந்த லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த தண்ணி என்பது தேங்கி இருக்குன்றது பொறுத்தவரையும் அந்த லேண்டோடைய சுபத்துவத்தை நம்மளால உணர முடியும். அதுக்கப்புறம் அந்த லேண்ட்ல அந்த தண்ணியோடைய சுழற்சி
எப்படி சுத்துது, ஏதோ ஒரு பூ போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நல்ல ஒரு சுபத்துவமான பூக்கள் இருக்கு, அதை நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுதா, ஆன்டி கிளாக்ஸ் வேற கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகுதா நம்ம செக் பண்ணலாம். இல்ல விளக்கேற்றி வச்சு நம்ம செக் பண்ணலாம். இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். மத்த எடுத்தோடனே போய் மத்த விஷயங்களுக்கு போறதுக்கு முன்னாடி லேண்ட்ல தோஷங்கள் இருக்கா. ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வாஸ்து பார்த்திருப்பாங்க, ஆனா அந்த வாஸ்து பார்த்து அவங்க வந்து அந்த இடத்துல வீடு குடி போனாலும் சரி ஒரு சந்தோஷமே இருக்காம இல்லாம இருப்பாங்க. காரணம் லேண்ட்ல தோஷங்கள் இருக்கும். அதை நம்ம செக் பண்ணி பார்த்து அது எப்படி நிவர்த்தி பண்ணணும்ன்றது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இது ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லேண்டோடைய டைரக்ஷனை பார்க்கணும். ஓகேங்களா. சில நேரத்துல வந்து வடக்கு பார்த்த மனையா இருக்கும், கிழக்கு பார்த்து தெற்கு மேற்கு பார்த்த மனைகளாக பார்க்கறதுக்கு தெரியும். ஆனா வீதிஷா பிளாட்னு சொல்லுவாங்க, திசை மாறிய மனைகள் சொல்லுவாங்க. வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும், ஆனா அது வடகிழக்கு நோக்கி இருக்கும். அப்ப நம்ம காம்பஸ் ரீடிங் வச்சு கரெக்டா பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம வந்து நீங்க வடக்கு பார்த்துன்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு அமைப்புகள் இங்க இருக்கணும்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, டவர்ல புரிஞ்சிடும். ஏன் காரணம் எப்படின்னா வடக்கு பார்த்தது அப்படின்ற மாதிரி இருக்கலாம், ஆனா அந்த டைம் வந்து வடகிழக்கு நோக்கி அந்த விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுங்க, அப்ப டோட்டலா லேண்ட் என்பது டில்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. நீங்க போய் வடமேற்குன்றதுனால அங்க போய் செப்டி டேங்க் வைக்க சொல்லுவீங்க, ஆனா ஆக்சுவலா அது வடக்கு பகுதியாக போயிடும். அப்ப வடக்கு பகுதியில் செப்டி டேங்க் வரலாமா, வரக்கூடாது. அப்ப நிறைய விதமான பிரச்சனைகளை கொடுக்கும். அப்ப திசை காட்டிய கருவை வைத்து அது நல்ல அமைப்புல இருக்கா, மூளை மட்டத்தை செக் பண்ணணும். 90 டிகிரி வந்து கன்னி மூலை என்பது அமைப்பு இருக்குதான்றதை நம்ம செக் பண்ணணும். செட்பேக் ஏரியா விட்டு இருந்தாங்கன்னா அது வந்து ஈசானியம் தாழ்ந்து, அதாவது தென்மேற்கு உயர்ந்து இருக்குதா. சில டைம் வந்து ஈசானிய பகுதியெல்லாம் உயரமா இருக்கும், கன்னி மூலை தாழ்ந்து இருக்கும். அது போன்ற அமைப்புகளும் பிரச்சனைகள் இருக்கும். அப்ப இந்த விஷயம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்ட பிறகுதான் நம்ம வாஸ்து சாஸ்திரம் என்னென்ன விஷயங்கள் அங்க வரணும், அகல நீளங்கள் அமைப்பு, மனையடி சாஸ்திரம், குழி கணக்கு, இல்ல அடுத்த கட்ட விஷயங்களை பார்க்கணும். இப்படிதான் முறைப்படி ஒரு வாஸ்து எப்படி பார்க்கணும்ன்றத நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப மெயினா பிரம்மஸ்தானத்துக்கு வந்துடலாம். இந்த சென்ட்ரல் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அது நாபி கமலம், வாஸ்து பகவானோட நாபி கமலம் இருக்கிறதுனால அந்த இடத்துல வெயிட் அப்படின்ற விஷயம் எதுவும் வரக்கூடாது. அங்க வச்சுட்டாங்கன்னா நிறைய விதமான பிரச்சனைகள் கொடுக்கும். இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணுக்கு உயிராற்றல் தரக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஈசானிய பகுதியாக வந்து இந்த பிரம்மஸ்தானத்தில் தேங்கியிருந்து சரி விகிதத்துல வந்து அனைத்து பகுதிகளுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குது. அப்ப இந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா பஞ்சபூதங்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களும் பாதிப்பு ஏற்படும். கன்னி மூலையில வரக்கூடிய தோஷம், அக்னி மூலையில வரக்கூடிய தோஷம், ஈசானிய மூலை, வாயு மூலையில வரக்கூடிய தோஷம் எல்லாமே பாதிப்பு கொடுக்கும். பர்டிகுலரா என்னென்ன விஷயங்கள் வர வாய்ப்புகள் இருக்குதுன்னா, இந்த இடத்துல சில நேரத்துல வந்து போர் போட்டுருவாங்க, போர்கள் இருக்கலாம், இல்ல வந்து சம்பு, இல்ல செப்டிக் டேங்க், இது போல பள்ளமான விஷயம் வரக்கூடாது. சில கடைகள் போய் பார்த்துருக்கேன், ஒரு நம்மளுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு சென்னையில ஏதோ ஒரு இடம் அவுட்டர்ல, அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அந்த அடியில பெரிய கிணறு இருக்கு, அந்த கிணறுக்கு மேல க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து கடை வந்து கட்டியிருக்காங்க. கடை ஆல்ரெடி ஒரு கடை வச்சிருக்காரு, இன்னொரு இடம் பார்த்திருக்காரு, அடியில கிணறு இருக்கு, அந்த க்ளோஸ் பண்ணி அப்படி விட்டதுனால அந்த இடத்துல ஒரு கடை வச்சிருக்காரு. வச்சதுல இருந்தே பிரச்சனை, ஆல்ரெடி வச்சு இந்த கடையும் பாதிப்புகள், இது போல நிறைய விதமான பிரச்சனைகள் கொடுக்கும். பள்ளம் அப்படின்ற விஷயங்கள், பெரிய பள்ளம் என்பது அந்த இடத்துல இருக்கக்கூடாது. சரிங்களா. அதான் பழங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்டர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இடம் விட்டு விட்டுருப்பாங்க. நம்ம வந்து கால் அலம்புறது, கொள்றது, ஜாமா கழுவுறது, அது போல நீர் சார்ந்த விஷயம் அங்க இருக்கலாம். ஆனா நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த பிரம்மஸ்தானத்துல வரக்கூடாது, பீம் வரக்கூடாது, காலம் வரக்கூடாது. இது போல அந்த பகுதி என்பது ஃப்ரீ அப்படின்ற மாதிரி நம்ம இருக்க வேண்டியது இருக்கும்ன்ற மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். சரி, அப்படி இல்லாத பட்சத்துல மரணத்துக்கு நீரான கண்டத்தை ஏற்படுத்தும், உடல்நல பாதிப்புகளை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சி என்பது கொடுக்க கூடாது, தேக்க நிலை என்பது கொடுக்கும், கணவன் மனைவி உறவு பிரச்சனை, எல்லா வகையில் என்னென்ன பிரச்சனை இருக்கும் எல்லாமே சொல்றேன்னு நினைக்கூடாது. ஏன்னா பிரம்மஸ்தான பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா எல்லா விதமான பிரச்சனையும் கொடுக்கும், கன்ஃபார்மா கொடுக்கும். ஆனா இந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, அதை நம்ம எப்படி பாக்குறது? லேண்டுக்கும் பார்க்கணும், வீட்டுக்கும் பார்க்கணும். சப்போஸ் இப்ப லேண்ட் இருக்குன்னு வச்சுங்க, பெரிய லேண்ட் சைஸ் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்ட் என்பது இருக்கு. இப்ப இதே வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இந்த பகுதி தானே, இப்படிதான் வீட்டை அமைக்கணும். கன்னிமூலை சார்ந்து வீட்டை அமைக்க வேண்டியது இருக்கும். லேண்டுக்கு நம்ம டயகனல் போட வேண்டியது இருக்கும். போட்டு பார்க்கும்போது இந்த சென்டர் பாயிண்ட் வருதுல, இங்க இடத்துலயுமே வந்து செவுரு, பில்லரு, பீமு எதுவுமே வரக்கூடாது. லேண்டுக்கு போட்டு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பர்டிகுலரா இந்த வீட்டுக்கு நம்ம வந்து போட்டு பார்க்கணும். போட்டு பார்க்கும்போது இந்த பாயிண்ட் வருதுல, இங்கேயும் எதுவும் வந்து இது போல வந்து வெயிட்டான விஷயங்கள் இறங்கிடக்கூடாது. இது போல 2 விதமான அமைப்புல நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் நம்ம டீட்டெயிலா வந்து பிரம்மஸ்தானத்தை எப்படி நம்ம கரெக்டா நம்ம அளவெடுக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு, வடக்கு தெற்கு இப்ப இருக்குங்களே. இப்ப இந்த வடக்கு பகுதியை வந்து 3 பகுதியா பிரிச்சுங்க. 60 அடி இருக்கு, இங்க 20 20 20, இந்த பக்கம் 60 அடி இருக்கு, இது 20 20 20 பிரிச்சாச்சு. இந்த சென்டர் பாயிண்ட் வருதுல்ல, இதுதான் பிரம்மஸ்தானம். மேக்சிமம் இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா பெரிய இடமா இருக்கும் பட்சத்துல இந்த இடத்துல லிவிங் ரூம் வச்சாங்கன்னா கரெக்டா இருக்கும்.
ஒன்றும் பாதிப்புகள் என்பது இல்லை. ஆனா மற்ற வகையில வந்து பாத்தீங்கன்னா வேற செவுறு வேற ஏதாவது பிரச்சனை விஷயங்கள் இந்த இடத்துல வந்துருச்சுன்னா நிறைய விதமான பிரச்சனைகளை கொடுக்கும். இதற்கு ரெமெடி என்பது இருக்கு, இதுக்கு ரெமெடி என்பது இருக்கு. அது என்னன்றத அந்த அந்த வீட்டுடைய பிரசன ஜாதகத்தை போட்டு என்ன ரெமெடி இடிக்கணுமா உடைக்கணுமா அப்படின்ற மாதிரி எண்ண ஓட்டத்தை எப்போதுமே போக தேவை. இது இல்லாம நிறைய விதமான ரெமெடியான விஷயங்கள்லாம் இருக்கு. நம்மளுடைய காஸ்மிக் வாஸ்து சொல்யூஷன் மூலமாக ஒரு அந்த வீட்டுக்கான ஒரு பிரசனத்தை போட்டு பார்த்து இந்த இடத்தில் என்ன விஷயங்களை வந்து நம்ம பதித்தால் அது வந்து பாதிப்புகள் நிவர்த்தி பண்ணலாம்ன்ற விஷயங்கள் இருக்கு. வாஸ்துவை பொறுத்தவரையில நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துக்கு நேரடியாக போய் பார்க்கணும். சில பேர் சொல்லுவாங்க ஆன்லைன்ல தற்சமயத்து பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நேரடியா போய் பார்க்கும்போது நிறைய விதமான விஷயங்கள் என்பது இருக்குது. நம்ம கண் பார்வைக்கு ஒரு விஷயம் என்பது இருக்குது. சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு இப்போ திருமணம் பண்றாங்கன்னு வச்சுங்க. இப்ப திருமணம் எப்படி பண்றாங்க? பெண்ணுடைய போட்டா பையனுக்கு கொடுக்குறாங்க, பையனோட போட்டா பெண்ணுக்கு கொடுக்குறாங்க. பார்த்தோன்னே கல்யாணம் நடந்ததுல அப்படி கிடையாது. போட்டோ கொடுத்துட்டு மட்டும் ஒரு மேரேஜ் நடந்துடாது. பாத்துருவாங்க, அதுக்கப்புறம் நேர்ல ஒருத்தவங்க போய் சந்திப்பாங்க. பார்க்கும்போது அது என்ன விஷயம், என்ன நல்லது இருக்கு கெட்டது இருக்குதா உணர்தல் ஏற்படும். அதே போலதான் இந்த வாஸ்துவை பொறுத்தவரையில நம்ம ஆன்லைன்ல பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நேரடியாக ஒரு இடத்துல கூட்டு வைத்து பார்க்கும்போது நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அது அடங்கி இருக்குது. அது நம்ம அந்த உணர்தல போய் லேண்ட்ல போய் பார்க்கும்போது தான் தெரியும். அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். சரி, இந்த விஷயத்த வந்து புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. அப்ப இந்த பிரம்மஸ்தானத்துல வெயிட் என்பது எப்பயுமே ஏறக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் இது போல எண்ணற்ற உதாரணங்களுக்கு நான் நடைமுறையில நிறைய ஃபேக்டரிக்கு, இண்டஸ்ட்ரிக்கு, வீட்டுக்கு, அபார்ட்மெண்ட் பிளாட்டுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கேன். எல்லா இடமும் சென்னையில இருந்து நம்ம கேரளால பர்டிகுலரா பெங்களூர்ல, ஹைதராபாத்ல எல்லா இடத்தும் வாஸ்து பார்த்து கொடுத்துருக்கேன். இந்த எந்த பாதிப்புகள் அதிகமான பிரச்சனைகள் கூட பிரம்மஸ்தான பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நிறைய விதமான ப்ராப்ளத்தை என்பது கொடுக்குது. பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு தஞ்சாவூருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்பது நம்ம போயிருந்தோம். அவர் ஆல்ரெடி ஒரு பேஸ்மெண்ட் என்பது போட்டு வச்சிருக்காரு. அதை போட்ட பிறகுதான் நம்ம வாஸ்து பார்க்க கூட்டாரு. அது ஒரு ஃபேக்டரி. ஓகேங்களா? அது என்ன ஃபேக்டரினா இந்த தேங்காவை வந்து நார்லாம் பிரிப்பாங்கல்ல. ஓகே, நார்லாம் பிரிச்சு தேங்காய் விற்பனை பண்ணிடுறது, அந்த நார்லாம் வந்து மறுபடியும் தனியா அது வித்துறது. இது போல ஒரு அமைப்பு. பேஸ்மெண்ட் எங்க போட்டு வச்சிருக்காங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல போட்டு வச்சிருக்காரு. வேற ஒன்றும் ஆரம்பிக்கல, பில்டிங் எழுப்பல, ஆனா பேஸ்மெண்ட் மட்டும் போட்டு இது பண்ணிருக்காரு. போய் நேரடியா கூட்டு வச்சு பார்த்தாரு. அவருக்கு 40 வயசு. அப்ப நல்ல ஒரு பிசினஸ் மேனு. ஆனா நான் போய் பார்த்தோன்னே சொன்னேன், சார் இந்த சென்டர் பாயிண்ட்ல இந்த லேண்டோடைய மைய புள்ளியில வந்து வெயிட் ஏற்றி வச்சிருக்கீங்க, அங்கதான் மிஷின் எல்லாம் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்றீங்க, அங்க பண்ணாதீங்க சார், சடனா ஏதாவது உடல்நிலை சார்ந்த வகையில பிரச்சனை கொடுக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நம்ம சொல்லிட்டு போயிட்டோம். ஆனா அதையும் மீறி சில விஷயங்கள் வந்து பில்டிங் மறுபடியும் கட்ட எழுப்பி இருக்கிறாரு. ஏற்பட்ட உடனே என்ன ஏற்பட்டிருக்குன்னா ஒரு ஆர்ட் சம்பந்தப்பட்ட வகையில ஒரு பிரச்சனை, ஹார்ட் அட்டாக் அப்படின்ற விஷயம் ஏற்பட்டிருக்கு. அதனால எந்த ஒரு துரதிருஷ்டமான விஷயம் நடக்கல. ஆனா பெட்டனா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. மீண்டும் நம்ம தொடர்பு சொல்லுங்க சார், அதே போல ஏற்பட்டுருச்சு. டோட்டலா அதை வந்து இடிச்சு, நீங்க சொன்ன பிறகு அது இடிச்சுட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல சார், அடுத்த கடமை டேரக்டா மறுபடியும் வாங்க பண்ணி கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது போல பிரம்மஸ்தானத்துல வந்து வெயிட் வச்சா இது போல வந்து ஆயுளுக்கு இல்ல மரணத்துக்கு நிகரான கண்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்ல இடிக்காம உடைக்காம நிறைய விதமான நிவர்த்தி முறைகள் இருக்கு. அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் பண்ணும்போது அது நம்ம கவனமா பார்த்து ஒரு விஷயத்தை பண்ண வேண்டியது இருக்கும். இன்னொரு உதாரணம் சொல்ற பாருங்க. இது வந்து அபார்ட்மெண்ட் பிளாட்ல வந்து நடந்த ஒரு விஷயம். ஓகேங்களா? அதாவது எந்த இடம்னா அம்பத்தூர்ல ஒரு அபார்ட்மெண்ட் பிளாட்டுக்கு நான் வாஸ்துவாக போயிருந்தேன். அவங்க வந்து ஒரு 2 ஃபிளாட் 3 ஃபிளாட் காட்டியிருந்தாங்க. பர்டிகுலா இந்த 2 தான் ஏதாவது ஒன்று எடுக்க வேண்டியது இருக்கும். அது எது நல்லா இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லுங்க என்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரு ஆண் நபர் தான். அம்பத்தூர்ல போய் வாஸ்து பார்த்து கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் முன்னாடி என்பது இருக்கும். ஒரு 2 ஃபிளாட் காட்டியிருந்தாரு. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஃபேசிங், இதான் சவுத்னு வச்சுங்க, சவுத் ஃபேசிங் அமைப்பு. வாஸ்துலாம் ஓரளவுக்கு கரெக்டா பொருந்தி இருந்துச்சு. அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையில நிறைய எல்லா விஷயத்தையும் பொருத்தி பார்க்க முடியாது. ஆனா ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் கவனமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் ஆயிருக்கும், வளர்ந்துருக்கும், போயிருக்கும். இது போல விஷயங்கள்லாம் இருக்குதுதான். ஓரளவுக்கு ப்ராப்ளம் இல்லாத மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். சரி, ஓரளவுக்கு சவுத் ஃபேசிங் நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த நார்த் ஃபேசிங் அப்படின்ற ஒரு இன்னொரு அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது டோட்டலா இப்படி இருந்துச்சு. சைஸே டோட்டலா இர்ரெகுலர். இந்த ஈஸ்ட் சென்டர் பகுதி, இந்த வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குனா இந்த ஈஸ்ட் சென்டர் பகுதி அப்படி இந்த ஆங்கிள் இருந்துச்சு. இந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதர் பில்டிங்ஸ் என்பது வரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது வந்துருச்சு. இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல கிச்சன் என்பது போட்டிருக்காங்க, இந்த இடத்துல ஆளு, இந்த இடத்துல 2 பெட்ரூம். சிம்பிளா புரிஞ்சுங்க. இந்த பகுதி வளர்ந்துருக்கு. இது வளர்ந்துருக்கிறதுனால நம்ம சொல்லிடணும் கிழக்கு மத்திய என்பது வளர்ந்துருக்குது. இப்ப மிகப்பெரிய பொருளாதார வகையில ஒரு சில பிரச்சனைகள் பின்னாடி என்பது கொடுக்கும் என்ற நம்ம சொல்லியிருந்தோம். அவர் அதெல்லாம் கேட்கல. ஆனா அங்க இடத்துல போய் ஏன்னா அவங்களுக்கு வந்து வடக்கு பார்த்த ராசி சார் அப்படின்னு நல்லா போயிட்டு இருக்காரு. அது பின்னாடி இந்த விஷயம் நமக்கு தெரிய வந்துச்சு. போல சொன்னீங்க சார், அவங்க பிசினஸ் பண்ணிருந்த எல்லா விஷயம், கடன் வாங்கி வச்சிருந்த பிசினஸ் எல்லாமே லாஸ். கடனா அடைக்க முடியாம மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடிய சூழல்கள். காரணம் பாருங்க, இந்த இடத்துல வளர்ந்து இருக்குதுல்ல, இது ஈசானியின் கட்டான மீன், அக்னி மூல கட்டான மீன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஏற்படும், வரக்கூடிய பண எல்லாமே குறைஞ்சிடும். அக்னி மூல கட்டாயிருக்கு. அதன் ரீதியா நீங்க கடுமையான ஒரு நெருக்கடி பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அமைப்பு என்பது வந்துடும். இது போன்ற
எண்ணற்ற விஷயங்கள் என்பது இருக்குது. இது இன்னொரு விஷயம் நான் சொல்லாம விட்டுட்டேன். அதாவது இந்த இடத்துல நாங்க வந்து பிரம்மஸ்தானத்துல டோட்டலா போட்டு செக் பண்ணி பார்க்கும். இந்த சென்டர் பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும். இந்த இடத்துல பில்லர் என்பது வந்திருக்கு. வந்தோடனே பிரம்மஸ்தானமும் பாதிப்பு, இந்த கட்டு என்பது ஏற்பட்டு இருக்கின்றதுனால நம்ம ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருந்தோம் இது போல பிரச்சனைகள் கொடுக்குன்றது. அதே மீறி சில விஷயங்கள் அங்க போனதுனால பினான்சியல் நிறைய பிரச்சனை. அப்ப நேரடியாக மறுபடியும் போய் பார்த்து இது என்ன நிவர்த்தி பண்றதுன்னு சொல்லி டேரக்டா போய் நம்ம வந்து பண்ணிக்கொண்டோம். இது போல எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கு. அப்ப பிரம்மஸ்தானம் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு விஷயம் என்பதை இந்த பதிவில் மக்களுக்கு ஏதாவது அவேர்னஸ் ஏற்படுறதா, பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்லை. இதெல்லாம் வந்து நம்மளோட சாஸ்திரத்துல சம்பிரதாயத்துல சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கலை. எந்த அளவுக்கு உணர்ந்து இந்த விஷயங்கள்ன்றது இதெல்லாம் நம்ம அனுபவிக்க போய் கேட்டாதான் தெரியும். வாஸ்து என்பது சில பேர் வந்து வேறு விதமா சொல்லலாம். ஆனா அனுபவ ரீதியாக நம்ம நேரடியாக பார்க்கும்போது எல்லா விஷயம் 100% ஒர்க் என்பது ஆகுது என்று சொல்லி இந்த பதிவு முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து வந்து நான் நேரடியாக பல இடங்களுக்கு வந்துட்டு இருக்கிறேன். ஆன்லைன் கன்சல்டேஷன் நம்ம வந்து பார்த்துக்கலாம். நம்ம பிளானை வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டாலும் சரி, இல்லை ஆன்லைன்லேயே வந்து பிளான் போட்டு கொடுக்குறது, இல்லை வாடகை வீட்டுக்கு போறீங்க, அப்பார்ட்மெண்ட் ஃபிளாட் பார்க்க போறீங்க, நேரடியாக வரத்துக்கு இப்போ திடீர்னு முடிக்க வேண்டிய சூழல்களுக்கு சேர்னா ஒரு வீடியோவோ ஏதாவது விஷயங்கள் எடுத்து அனுப்பும் பட்சத்தில் டீட்டெயிலாக தெளிவாக நம்ம வந்து ஆன்லைனில் கூட கன்சல்டேஷன் கொடுப்போம். எல்லா சௌகரியமும் நம்ம பார்த்துக்கலாம். தொடர்பு கொண்டு பேசுங்க. மேலும் ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன், பிசினஸுக்கு பேர் வைக்கிறது, குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது, பெரியவங்களுக்கு நேம் கரெக்ஷன் பண்றது, எது வந்தாலும் தொடர்பு பேசலாம் என்று சொல்லி தொடர்ந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ராபாத்கரன். நன்றி, வணக்கம்.